எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த யோசனைக்காக தான் இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே ஜீனத். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஒரு திருப்பு முனையாக அமையும். அப்படி தான் இப்போ நான் சொல்ல போகிற கதையும். பிஸ்னஸில் லாஸ் ஆன ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்காரு ஒரு தெருவில். அந்த தெரு முனையில் போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு மனவேதனையோடு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அந்த டைமு அவருக்கு எதிர்த்த மாதிரி ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை தொட்டியில் ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிக்கிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்து அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பிக்கிட்டு போகிறாரு. திரும்ப இன்னொருத்தர் வந்து தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பர் இந்த மாதிரி கிடக்கும் இல்லையா, அதை மறுபடியும் சாக்கில் நிரப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா ஒரு நாய்க்குட்டி வந்து அங்கே இருக்கிற எச்சில் இலையில இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போகுது. கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சை இலையை சாப்பிட்டு தன்னோட பசையை போக்கிக்கிருச்சு. இதை பார்த்த படு தோல்வி அடைஞ்ச அந்த பிஸ்னஸ்மேன் என்ன தெரியுமா யோசிச்சாரு? ஒரு சின்ன குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைச்சி வாழ்கிறாங்க. அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அது நிறைவாக்குது. இந்த பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் எப்படியெல்லாம் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு தன்னோட மனசை திடப்படுத்திக்கிட்டு, இனி எனக்கு ஒரு தோல்வியே கிடையாது, இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு எல்லா காலமும் பொற்காலம்தான், மிகப்பெரிய வெற்றியே அப்படின்னு தன்னோட தன்னம்பிக்கையோட தன்னுடைய பழைய தொழிலை தொடங்குறதுக்காண்டி போகிறாரு. இந்த பரந்த உலகத்தில் நாம் எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? கஷ்டத்தை மறந்து நம்பிக்கையோடு வாழுவோம். என்ன நான் சொல்கிறது? கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு அற்புதமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.